வெற்றி வேல் முருகா முருகையா வெற்றி வேல் முருகா முருகையா விரவினோடனை கதை வெள்ளிசை நாங்கள் பாட விரவினோடனை கதை வெள்ளிசை நாங்கள் பாட நல்ல வரந்தாருள் பயறி வழக்கணிகளெல்லாம் கணிகளெல்லாம் 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 அந்த பால் பழஞ்சர்கேரை மான்கணி கணி பால் பழஞ்சர்கேரை மகனி தேங்கனி படைப்பு நடை கேளமா செந்தமிழ் நகரில் வாழும் சிவசண்முகா சிவனாரருளால் அமரர்கள் சீரை மீண்ட சிவனாரருளால் அமரர்கள் சீரை மீண்ட செந்தில் வடிவேல் முருகா முருகையா பேயாண்டி புகழாண்டி என்பேறு பற்றதோர் சுடலையாண்டி மாயாண்டி இந்த கரையடி சுடலை வருவார் நமக்கு ஒரு நாள் மழவில்லை இருந்தன்னை கார்த்ததோர் மாஷான முத்தொரி மாடனுண்டு வந்த விழிகளை கோடாடி கொண்டு குரு
குறுந்தடி வங்கி குளவையிட்டு அவன் நெஞ்சை பிளந்துடைய குடல் வாங்கி ருப்பினில் இட்டு சக்கரம் கொண்டொருவார் இந்த கருங்கடல் என் கரையடி சுடல ஐயா நமக்கு ஒரு நாள் மழவில்லையே தந்தனை தந்தானே தன்னண்ணா தனே தந்தானா ஆணிப்பொன் முடிகொழுங்கும் அவனிப்பொன் கையிலே அவனிப்பொன் கையிலே பொன்னு வெள்ளி கைலாசத்தில் அந்த பொன்னு வெள்ளி கைலாசத்தில் 33 கோடி முனிவர்கள் 33 கோடி முனிவர்கள் 48 ரிஷிமார்கள் 48 ரிஷிமார்கள் தேவர்கள் மூவர்கள் முனிவர்கள் எல்லாம் கொலுவிருக்க அப்பேற்பட்ட கைலாசத்திலே சரி பார்வதி பகவான் பச்சம்மா லட்சுமி தாங்கும் 7 புவனமெல்லாம் சர்வ ஈசனுடைய கைலை பகவான் இந்த பூலோகத்தை படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மனிதன் வரை பிறவி செய்தார். தண்ணீர் தாவளம் இலை கொடி வச்சி பறவை இனங்கள் மனிதர்கள் அனைத்தையும் பிறவி செய்தார். ஆண்டவனாகி சிவபெருமான் படைத்து விட்ட மடுக்களுக்கு படியிழக்க வேண்டும் அல்லவா? பகவான் பார்வதியை பார்த்து கேட்டார். என்ன கேட்கின்றார்? அம்மா ஏ பார்வதி, நாம் படைத்த மடுக்களுக்கு படியிழந்து வருகிறேன் அம்மா. திரைகளை வாரி கொடுத்தாள் பார்வதி. வாங்கிய ஆண்டவனாகி சிவபெருமான் பூலோகம் வந்து படைத்த மடுக்களுக்கு பகவான் எப்படி படி இழந்து வருகிறார் ஐயா? எப்படி அம்மா படி இழந்து வருகின்றார்? அவர் நாளி நல்லதென எடுத்து நாடி எங்கும் படி இழந்தார். உனக்கு நல்ல தினை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்தார். உனக்கு நல்ல தினை எடுத்து உலகம் படி இழந்தார். ஆளாகி தினை எடுத்து
படைத்த மணிகளுக்கு படைத்திட்ட மனுக்களுக்கு பகவான் பட்டினி இல்லாமலே படியிழந்தார். பட்டினி இல்லாமல் படியளக்குகின்றார். நாளிதனை எடுத்து நாடெங்கும் படியளக்குகின்றார். உலக்கி திரையெடுத்து உலகமெங்கும் படியளக்குகின்றார். எல்லோ மக்களுக்கும் பட்டினி இல்லாமலே படியிழந்து பகவான் பார கைலாசம் வருகிறார். பார கைலாசம் வருகின்றார். அக்காலத்துல பாருங்க, என்ன உலகத்திலே பிறப்பை தவிர இறப்பு என்பது இல்லை. இறப்பு என்பது கிடையாது. இறப்பு உண்டுமானால் என்ன 150 வயது வரை மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 150 வயது வரை மனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் கூனி குறுகி ஒரு ஜான் வந்துருவார். ஒரு ஜான் வந்துருவார்கள். இந்த மதக்கான் தாலியில தூக்கி வச்சு இந்த மாதிரி தாலியில தூக்கி வச்சு பூமியை வெட்டி புதைப்பார்கள் அக்காலத்தில். பூமியிலே வெட்டி புதைப்பார்கள் அக்காலத்தில். அப்படின்னு உயிர் போகாது, அப்படியே பதக்கமுக்குறி அடிச்சுக்கிட்டே இருக்குமா. தொண்டைக்குள்ள அப்படியே இழுத்துக்கிட்டு கிடக்கும். சங்காங்குழிக்கும் தொண்டாங்குழிக்கும். ஆமா, அப்படி அடிச்சு கொண்டே இருக்கும். ஜாக்கால இருக்காது. ஜாக்காலம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு நாள் நரல் பெருத்துக்கிட்டு இருக்கு. நரல் பெருத்து கொண்டே இருக்கின்றது. மனிதர்கள் வெறுத்து கொண்டார்கள். ஆமா, பூமி பாரம் அதிகரித்து விட்டது. பூமாதேவிக்கு சுபரிக்க முடியல. பூமாதேவிக்கு சுமை பொறுக்க முடியவில்லை. பகவானிடத்தில் வந்து முறையிட வேண்டும் என்று. ஆமா, ஆகாயமானி பூமாதேவி அக்னி பகவான் இந்த 3 பேர்களை எங்கேயா வருகிறார்கள்? எங்கே வருகின்றார்கள்? ஈஸ்வரிடத்தில் வந்து முறையிட்டார். எப்படி முறையிடுகிறார்கள்? பூமாதேவி சொன்னா, பகவானை என்னால சுபரிக்க முடியல, சுமதாங்க முடியலை. பகவான் பார்த்தார். தெய்வத்திரு வள்ளுவனை வரவழைத்து அப்பா வள்ளுவா அவனை ஓலோகம் என்று வரையடிக்கணும். ஆமா, பூவிருக்க விஞ்சிருக்க காயிருக்க கனியிருக்க பழுத்த பழமட்டு உதிர என்று வரையடிக்கணும். 100 வயசு 150 வயசுக்கு மேல உள்ளவெல்லாம் போட்டு அதான் பழுத்த பழம். 100 வயது தாண்டிட்டுனா அவர்கள் எல்லாம் மான்றணும். மான்றணும் இருந்து புண்ணியம் இல்ல, இருக்காளுக்கு இடைஞ்சலி. அதான் பழுத்த பழமட்டு உதிரன் வரையடினார். ஆமா, வள்ளுவன் கேட்டு வரையடிக்க வேணுமே என்று எப்படி வருகிறான் ஐயா? எப்படி வருகின்றார்? வெள்ளை யானை இளங்கரிதான் கலித்தில கட்டி வரையடிக்க வேணும் என்று வரையடித்து வருகிறானே. கோவிருக்க விஞ்சிருக்க காயிருக்க கடியிருக்க பழமுதிர என்று சொல்லி வரையடித்தார் வள்ளுவரோ என்று சொல்லி வரையடித்தார் வள்ளுவரோ. அந்த வள்ளுவன் அப்படியே பறையடித்தான். சரி, 4 தடவை நல்ல பறையடித்தான். 4 தடவை நல்லா பறையடித்தான். சுதி மெதி கதியோடு அடித்தின்றான். ஆமா, 4 தடவை நல்ல நறுக்க பறையடித்தான். ஆமா, இந்த 4 தடவும் பறையடித்து நடுத்தருவு வருகிறார். நடுத்தருவுக்கு வருகிறார். அந்த நடுத்தருவு வருகிற போது நல்ல பங்குனி சித்திரை மாசம். கோட வெயில் பட்டா பகல் அடித்த தண்ணீர் தாகம் எடுக்கு. ஆமா, ஏறிட்டு பார்த்தான். சரி, என்ன கண்டான்? சாரைக்கடையும் கள்ளுக்கடையும் கண்டான். அப்படி அப்ப முறை எட்டை கேட்ட உண்டு. ஆமா, அதானே. அப்படி ஏறிட்டு பார்த்த உடனே அதுல கொஞ்சம் கலந்து அடிச்சான். கள்ளும் சாரையத்தையும் கலந்து அடிக்கின்றான். மது குடித்த வெறியாலே அப்படியே தள்ளாடி வருகிறார். அப்படியே தள்ளாடி வருகின்றார். தள்ளாடி கொண்டு வருகிற போது தள்ளாடி கொண்டு வருகின்ற போது அத்தெருவிலே விளையாடி கொண்டிருந்தார்கள் வாளர்கள், சிறுபாலர்கள். அந்த குழந்தைகள் திரு வள்ளுவன் என்று தெரியாது. ஆமா, அப்படி கல்லையும் மண்ணையும் தூக்கி எறிந்தார்கள். இந்த வள்ளுவனுக்கு 2 கண்ணும் தெரியல. அந்த கூட வந்த யானைக்கும் 2 கண்ணு தெரியல. உடனே கோபம் கொண்டா வள்ளுவன். ஆமா, வள்ளுவன் கோபம் கொண்டு வரைய எப்படி மாத்தி அடித்தான் தெரியுமா? எப்படி மாத்தி அடிக்கின்றார்? ஐயா போ ஒதிரே பெஞ்சோதிரே காய் ஒதிரே கனி ஒதிரே காய் ஒதிரே கனி ஒதிரே பழமுதிரே என்று சொல்லி வரை அடித்தார் வள்ளுவர். என்று சொல்லி பறையடித்தார் வள்ளுவர். மறையடித்த வள்ளுவர் பரமகைலாழோ வருகிறானே. எல்லா உதிரன் பறையடிச்சிட்டான். சப்சைடா காலியாக அடிச்சிட்டான் பாரு. பூவுதிரை பெஞ்சுதிரை காய் உதிரை கடி உதிரை எல்லா உதிரை அடிச்சிட்டான். முதல்ல நல்லா தான் 4 தடவை பறையடித்தார். ஆமா, நடித்தரு வரும்போது வருகின்ற
எரிகின்ற போது குழந்தைகள் கல் மாறிவிட்டு எரிந்ததினாலே கல்லையும் மண்ணையும் கொண்டு எரிந்ததினாலே அந்த குழந்தைகளுக்கு கோவம் வந்து வள்ளுவன் வரைய மாத்தி அடிச்சிட்டார். வரைய மாத்தி அடித்து விட்டார். அதான் அன்னைக்கு காயிலையும் போகுது, பிஞ்சிலையும் போகுது, கனியில போகுது. சாக்காலத்துக்கு காரணமே வள்ளுவர் தான். வள்ளுவர் தான். எல்லா உதரபுதரன் வரையடித்து கைலாசம் வருகிறார். கைலாசம் வருகின்றார். சிவபெருமான் பார்த்தார். என்ன செய்கின்றார்? எப்பா வள்ளுவா, வள்ளுவா பறைய மாத்தி அடிச்சிட்டு வந்திருக்கியே, பறைய மாத்தி அடிச்சியப்பா. உலகத்துல வயது சென்ற மாநிலம் மட்டும் தான் ஜாகட்டும் பறையடித்து வானே. ஆமா, நீ எல்லா உதரபுதரன் பறையடிச்சிட்டியே, சப்சைடா காலி ஆகணும் பறையடிச்சிட்டியே. அதனால என்ன எல்லாத்துக்கும் ஜாக்கால வயது வரம்பு கிடையாது. ஆமா, ஒரு நாளைக்கு 1000 இறப்பு. 1000 இறப்பு. வள்ளுவா பாருங்க, நீ நம்ம கைலாசத்துல இருக்க கூடாது, பூலோகம் போ. நீ பூலோகம் போப்பா. ஐயா எனக்கு பிழைப்பதற்கு வழி வேண்டும். நான் பூலோகம் போனா பிழைப்பதற்கு வழி வேண்டும் ஐயா. வள்ளுவா என்ன எல்லாத்துக்கும் ஜாக்கால ஒரு நாளைக்கு 1000 இறப்பு. சரி, ஆனா 1001 பிறவி செய்வேன். 1001 பிறவி செய்வேன் பகவான். 1000 இறப்புனா 1001 பிறக்கும். ஆமா, இந்த பிறக்கும் குழந்தைகளுக்கு சரி பிறவி ஜாதகம் குறிச்சு பிழைச்சுக்கணும். நீ பிறவி ஜாதகம் குறிச்சு பிழைச்சிட்டு போப்பா. உண்மைதானே? ஆமா, இவன் தான் ஒரு நாளைக்கு எங்க பார்த்தாலும் கணக்கெடுத்தா தான் 1000 ஜாவு வந்துருது. 1000 ஜாவு வருதுல. இறப்பும் பிறப்பும் இறைவனுடைய கையில. இறைவனுடைய கையிலே தப்பவே முடியாது. ஆமா, போமாட்டோம்னு இவரெல்லாம் சொன்னாலும் சரி, ஆமா, விட மாட்டாரு. விடவே மாட்டாரு. பாச்சக்கீரை போட்டாருன்னா தூக்கி ஆகும்ல. சிவபெருமா அனுப்பிட்டாரு, தூக்கி ஆகும். அதன் அறைக்குள்ள இருந்தாலும் சரிதான், அம்பலவனம் தூக்கிடுவான். ஏமா வந்தாம்னா அப்படி பாச்சக்கீரை போட்டாம்னா சுண்டி இழுத்து கொண்டுருவான். அப்படி ஆடா பகவான் அவனை பூலோகம் அனுப்பி வைத்து ஆண்டவனாகிய நாட்டாதி சிவபெருமான் படைத்த படிகளுக்கு படியளக்க வேணுமே என்று அந்த ஆண்டவன் எப்படி வருகிறார் ஐயா? ஆண்டவன் எப்படி அம்மா வருகின்றான்? படியளக்க வேணும் என்று வேணும் என்று பகவானும் ஆரபோதி அம்மை சக்தி பார்வதி அவ மனதிலே கைலாசத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய என் அம்மை பார்வதி உமையவள் என்னையா நினைக்கிறாள்? என்ன நினைக்கின்றாள்? ஆகா, நம்மளுடைய பகவான் படி அளக்கிறேன் போகிறாரு. ஆமா, இவர் வடி அளக்கத்தான் போறாரா இல்லனா பட்டினியா போட்டுட்டு தான் வராரா என்று அம்மை உமையவள் பார்வதா தேவி பகவான் மீது சந்தேகம் கொண்டாள். ஆண்டவன் இறையவன் சிவபெருமான் மீது சந்தேகம் கொண்ட என் அம்மை சிவசக்தியாகிய பார்வதா தேவி அந்த ஆண்டவன் திரை கைலை நாதன் கரைக்கனுடைய மனைவியான பார்வதி பகவானுடைய படியாலே அம்மை சக்தி பார்வதியா என்னாத என்னோமெல்லாம் அங்கே எண்ணுகிற பார்வதியாள் பார்வதாதேவி எண்ணாத எண்ணமெல்லாம் என்றா. ஆமா, எண்ணிக்கொண்டிருக்கின்றாள். என்னதா? ஆமா, அவள் மனசுல எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றாள். ஆகா, என்ன நம்ம பகவான் படி அளக்க போறேன்னு போய்கிட்டே இருக்காரு. பகவான் படி அளக்கத்தான் போறாரா இல்லனா பக்கத்து வீட்டுக்கு தான் போயிட்டு வராரா? அல்லது இவர் பூலோகத்துல என்ன கொண்டு போற திணைய சரி
கொண்டு போய் எங்கேயாவது சின்ன வீடு எதுவும் செட்டா பண்ணி இருக்காரா? சின்ன வீடு எதுவும் செட்டா பண்ணி அங்க சோரக்கிற பொங்கி சாப்பிட்டு வராரா? அதானே அப்படின்னு பார்வதி சந்தேகப்படுதா? பார்வதி ஆகப்பட்டவள் சந்தேகப்படுகின்றார். என்ன பார்வதி சந்தேகப்படுறதுலயும் காரணம் இருக்கு. என்ன? காலையில போற மனுஷன் கருக்கல்ல தான் வராரு. கருக்கல்ல தான் வராரு. காலையில போறாரு புறப்பட்டு. ஆமா. கருக்கல்ல வராரு. கருக்கல்ல தான் வராரு. ஆமா. அப்ப இவர் கொண்டு போறதனே என்னதான் செய்தாரு? என்ன செய்தாரு? பூலோகத்துல சின்ன வீடு எதுவும் வச்சிருக்காரா? வச்சிருந்தாலும் வச்சிருக்கலாம். ஏன்னா யாருக்குனே பகவானுக்கு சின்ன வீடு உண்டு. ஆமா. அதோ தலையில இருக்காரு பாருங்க கங்காதேவி. கொண்டக்குள்ள மடைச்சு வச்சிருக்காரு சின்ன வீட. ஆமா ஆமா. அதானே. ஆனால் இந்த பார்வதி சந்தேகப்படுகிற பகவானுடைய படியடைப்பில் சந்தேகப்படுகின்றாள். என்ன உலகத்திலே என் அம்மை உமையவள் பார்வதியே அந்த கடவுள் மீது சந்தேகப்பட போய்தான் எங்க பெண்களுக்கு கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் சந்தேக புத்தி இருக்கு. அதானே. ஆனா அம்மை பார்வதி நினைக்கா என்ன நினைக்கின்ற பகவான் கொண்டு போறதனைய பட்டினி போட்டு படி இழக்காரா? பட்டினி இல்லாமல் படி இழக்காரா? இறையவனுடைய படியளப்பு தாயாகப்பட்ட சிவசக்தி பார்வதியாகப்பட்டவள் பரிசோதனை பண்ண வேண்டும் என்று யார் அழைத்தா தெரியுமா? யாரை அழைக்கின்றாள்? விஸ்வகர்மாவை வரவழைத்தாள். இடமுடைய பார்வதியால் காஞ்சிபுரங்கட்டை வெட்டி அவர் அடைந்தடைத்தார் கட்ட சீமி எப்படி பரிசோதனை பண்ணுகிறாள்? எப்படி சோதனை பண்ணுகிறாள்? விஸ்வகர்மாவை வரவழைத்தாள். ஆமா. விஸ்வகர்மான்னா யாருன்னு? ஆச்சாரி. அதான் அவர் பொறுத்த மனுஷன். ஆமா. அதை செய்யும் தொழிலுக்கு பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தா தான் அவங்க தொழிலுக்கு நல்லா இருக்கும். பொறுத்தாள் பூமி ஆழ்வார், பொங்கினாள் காடாழ்வார், பொங்கினாள் போட்டு சாப்பிடலாம். ஆனால் இந்த பார்வதாதேவி பார்த்தால் விஸ்வகர்மாவை வரவழைக்கின்றார். ஐயா எனக்கு ஒரு கட்டைச்சிமிழ் வேணும் என்று சொல்லுகின்ற போது தென்னிலங்க மலையிலே போய் பகவான் பார்த்தார். என்ன அந்த பார்வதி கேட்கும் போது என்ன அப்படியே ஆண்டவராகப்பட்ட பார்வதி சிவசக்தி கையிலே கேட்க காஞ்சிபுரம் கட்டை வெட்டி கடைந்தெடுத்து கொடுத்தார் கட்டைச்சிமிழ் கூடு. ஆமா. அந்த சிமிழ் கூட்டுக்குள்ள என்ன தென்னிலங்க மலையிலே ஒழுக விட்ட 2 சிற்றரம்பு பிடித்தாள். சிமிழ் கூட்டில் அடைத்து எக்கல்ல சொருகிட்டா. சிமிழ்ல பூட்டி யாரும் பார்க்காத இடம் எக்கல்ல சொருகி கொண்டார். சிமிழ்ல அடைச்சு திருக்காணி போட்டு எக்கல்ல சொருகிட்டா. ஆமா. வரட்டும் பகவான் சரி அப்படின்னு எதிர்பார்த்திருக்க வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கின்றாள். ஆனா பகவான் எல்லோருக்கும் வடியிழந்து பரமன் கைலாசம் வருகின்ற போது பகவானை கண்ட பார்வதி எப்படி இருந்தா தெரியுமா? எப்படி அம்மா இருக்கின்றாள்? நின்றால் ஐயா ஒரு சாவோ நேரில் ஐயா அழகியலையே பணிவிட செய்யாமலே பார்வதியா வந்திருக்கா. பார்த்தாரே நல்ல பகவானோ பார்வதிடோ ஏதிக பாரு
முகமெல்லாம் ஆடி இருக்கு. எதற்கமா இந்த முகமெல்லாம் வாடி இருக்கு? நேத்தெல்லாம் பார்வதி பார்க்கும்போது எப்படி இருந்தா? நல்லா சிரிச்ச முகம் செய்தியா இருந்தாளே. நேத்தின் இல்லை, எப்போதுமே பார்வதி பகவான் மடியிழந்து வரும்போது சிரிச்ச முகத்தோட தான் இருப்பா. சிரிச்ச முகம் செய்தியமா இருப்பா. பாதத்தை சுத்தம் செய்வா. ஆமா. ஆனா இன்னைக்கு பகவானை கண்ட பார்வதி மௌனமா இருக்கா. பாத பணிவிடைகளும் செய்யல. கூந்தல விரிச்சு போட்டுக்கிட்டு உதட்ட நாளி காணம் போட்டு வறுத்தது மாதிரி உதட்ட சளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. பாதவத்தி அப்படி இருக்கா. அப்படி இருக்க அதான ஏன்னா பகவானை கண்டு பாத பணிவிட செய்வாள் உமையவள் பார்வதி. பார்வதியாள். ஆனா இந்த பார்வதி அப்படி மௌனமாக இருக்கிறாள். மௌனமாக இருக்கின்றார். பகவான் பார்த்தாரே, பார்வதி உன் முகம் எல்லாம் வாடி இருக்கு. வாடி இருக்க காரணமே ஏனம்மா இப்படி இருக்கிறாய்? எதுக்குமா மூன்று இருக்கு? செந்தாமரை பூத்தது போல இருக்கக்கூடிய உன்னன் திருமுகம். இந்த திருமுகம் இன்னைக்கு முகமெல்லாம் வாடி இருக்கு. இன்னைக்கு முகமல சோகம் காணிக்குது. பகவானே உங்க படியளப்புல எனக்கு சந்தேகம். பகவானே உங்க படியளப்பில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. பட்டினி போட்டு படி இழந்தீர்களா? இல்லை, என்னுடைய படியளப்பில் எந்த உயிரினங்களுக்கும் பட்டினி போட்டு படி இழந்ததே கிடையாது. படி அளக்கல பட்டினி போட்டு படி இழக்கம் சொல்லுதீங்களே. ஆனா என்கிட்ட 2 உயிர் பட்டினி இருக்கு பகவானே. அந்த 2 உயிரை காட்டுங்கள் பார்க்கலாம். பார்வதி அது இருக்காது, இருந்தாலும் உயிரை காமி பார்ப்போம். உயிரை காட்டுங்கள், நான் பார்க்க வேண்டும். அம்மா முந்தாணி சிலை அவிழ்த்து செவில் கூட்ட வைத்து திருக்காணி பூட்டை சாவி போட்டு திறந்து பகவானும் பார்வதி சேர்ந்து பார்க்கிற போது பார்க்கின்ற போது அதை சித்தரும் வாயிலே பார்வதி என்னையா இருக்க கண்டாள். என்ன இருக்க கண்டாள்? அவ சித்தரும்பே வாயாதிலே தனை அரிசிய கவி கொண்டு சுத்தி சுத்தி வருகோதையா சூழாவட்டம் போடுதையா கண்டாரே கரை கண்டே நான் கடகமுடனே யாது சொல்வாரே ஆடி பெண்ணே பார்வதியே வார்த்தை ஒன்று சொல்ல கேளாய். அறைக்குள்ள வைத்திட்டாளோ அரணறிய மாயமில்லை. அடி செப்புக்குள்ள வைத்திட்டாலும் சிவனறிய உலகமில்லை. ஏழறையில் வைத்திட்டாளோ ஈசனறிய உலகமில்லை. பார்வதி சித்தரும்பு வாயில என்ன இருக்கு? திரையரிசி இருக்கு. அப்படியே சுத்தி சுத்தி வருது சிவனை. ஆமா. பார்வதி தான் பட்டினி போட்டுட்டாள. பட்டினி போட்டாள. பகவான் பார்த்தாரு, பார்வதி அறைக்குள்ள வைத்தாலும் அரணிக்கு தெரியாத உலகம் இல்ல. அரணுக்கு தெரியாத உலகமே கிடையாது. என்னையே பரிசோதனை பண்ணிட்டியா? ஆமா. என்ன பரிசோதனை பண்ணின காரணத்தினால் நீ 3 பிறவி பிறக்கணும். நீ 3 பிறவியாக பிறக்க வேண்டும். பகவான் என்று மதித்தாயா? பரமசிவன் என்று நினைத்தாயா? பரமசிவன் என்று நினைத்தாயா? கடவுளின் நினைத்தாயா? உன் கணவன் என்று கூட நினைக்கலையே. கணவன் என்று கூட நினைக்கலேடி. அதானே பகவானே பரிசோதனை பண்ணிட்டே கொஞ்ச நாள் பிரிஞ்சு வாழு. கொஞ்ச நாள் நீ பிரிஞ்சு வாழு. அப்பதான் தெரியும் அவருடைய அருமை. உனக்கு தெரியும். அதானே 3 பிறவி பிறக்கணும். 3 பிறவி பிறக்கணும். முதல் பிறவி தர்க்கனுக்கு மகளாக நீ பிறந்த தர்க்கம் கோட்டை அழியணும். தர்க்கம் கோட்டை அழிய வேண்டும். மாட தேவத தலவா மாடனை பிறப்பார். மாடனா பிறப்பாரு. ஆமா. 2வது பிறவி நீ அட்டகாலி 8 பேராக பிறக்க வேண்டும். பிறக்க வேண்டும். மூர்க்கனை அழிப்பதற்கு முத்தாரம்மனாக பிறக்க வேண்டும். முத்தாரம்மனாக பிறக்க வேண்டும். 3வது பிறவி வேச்சியாக நீ பிறந்து பிணமும் சோறு நீ திங்கணும். போ. பிணமும் சோறு ஜட்டில வரவில்லை. அப்படி மையாட பேச்சு குழி பேச்சு வன பேச்சியா நீ பிறப்பாய். கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சியா பிரபு. பார்வதி பார்த்தாள், பகவானே என்ன அடியால் செய்து குற்ற அரணாரை மன்னித்து விடுங்க. நாங்கள் தான் மன்னிக்க வேண்டும் ஐயா. ஆண்டவனே ஆதி கரைக்கண்ட ஈசனே அடியா நானும் செய்த குற்ற அரணாரை பொறிக்க வேணும். தெரியாமல் செய்த குற்றம் சிவனாரை பொறிக்க வேணும்.
அரணாரை மன்னித்து விடுங்கள். நாங்கள் தான் மன்னிக்க வேண்டும் ஐயா. ஏதோ நான் உங்களை பரிசோதனை பண்ணிட்டேன். ஆமா, நீங்க படியிலக்க போறேன்னு போயிருக்கீர்கள். காலையில போன மனுஷன் கருக்கல்ல தான் வரீங்க. கருக்கல்ல தான் வரீங்க. இந்த கைலாசத்துல நான் தனிமையா தானே இருக்கேன். ஒத்தையில தானே இருக்கேன். அம்மா பார்வதி, கைலாசத்துல தேவர்கள் மூவர்கள் முனிவர்கள் எல்லாம் இருக்காங்களே. இருக்கிறார்களே, ஏன் ஒத்தையில இருக்கணும்னு சொல்லுது? ஏன் தனிமையா இருக்குன்னு சொல்லுது? எதுக்குமா சொல்லுது? அதானே ஏன் பகவானே, எத்தனை பேர் இருந்துட்டா போதிலும் இறைவன் பக்கத்துல இருந்தது போல இருக்குமா? கட்டின கணவன் பக்கத்துல இருந்தது மாதிரி இருக்குமா? அதானே ஏ பார்வதி, என்ன நீனும் பகவான் கைலாச மலை கடந்து படி இழக்க போன பின்பு தனிமையா இருக்கீங்க. அப்ப உனக்கு என்னமா வேணும்? உனக்கு என்னமா வேணும்? பகவானே, என்ன நீங்க படி இழக்க போன பின்பு எனக்கு தனிமையா இருக்க மனமில்லை. மனமே இல்லை. யாருக்குனே 2 குழந்தை இருக்கு, ஏன் தனிமையா இருக்குங்க? எதுக்கு இருக்கு? ஐயா ஆண்டவனே, எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேண்டும்? எனக்கு ஆண்டவா சிவபெருமானே கையில் வைத்து விளையாடே வேண்டும் ஐயா. குழந்தை வேணுமா? ஆமா. ஏ பார்வதி, யாருக்கு உனக்கு 2 புள்ள இருக்கு? 2 புள்ள இருக்குல்ல, 2 புள்ள. ஆனா மாதிரி ஒரு பையன், அழகா ஒரு பையன். இன்னும் பிள்ளாச போகலையே உனக்கு? பிள்ளாச போகலையா உனக்கு? பார்வதி பார்த்தாள். என்ன செய்கின்றாள்? ஐயா எனக்கு 2 குழந்தை இருக்கு. ஆனா மாதிரி ஒரு பையன், அழகா ஒரு பையன். ஆமா. இந்த ஆனா மாதிரி இருக்கானே கணபதி, அவன் தாயின் குணம் போல பெண்ணு கேட்டு ஆத்தாங்கரங்க குலத்தாங்கரன் வந்துட்டான். ஆத்தாங்கரையும் குலத்தாங்கரையும் அமர்ந்திருக்காரு. இவர் இப்ப பார்த்தாரு பிள்ளையாரு. ஆத்தாங்கர குலத்தாங்கரைக்கு யாரு குளிக்க வரா? குளிக்க வரல. இப்ப போற ஆஸ்பத்திரியும் காலேஜ் 2 இடம் தான். 2 இடத்துலயும் ஜம்முன்னு உட்கார்ந்திருக்காரு. பெண்கள் கூட்டம் எங்கே? அங்கதான். மையின்னு பார்த்துட்டு அப்படி இரண்டாவது முருகப்பெருமான் குன்றை இருக்க இடமெல்லாம் குமரன் குடிகொண்டு இருக்கிறார். குமரன் குடிகொண்டிருக்கின்றான். ஆமா, கந்தன் தமிழ் கடவுள், நம்மளுக்கு சொந்த கடவுள் ஐயா. ஆமா, முருகா என்று சொன்னால் நமக்கு எல்லா வல்வினையும் கஷ்டங்களையும் தீர்த்து விடுவார். சுக்கு கருப்பட்டிக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது. அப்படி சொல்லுங்க. 3 எழுத்து கொண்டவர் முருகப்பெருமான். முருகப்பெருமான் தமிழ் கடவுள். அவர்தான் முதல்ல வணங்கணும். ஆமா. குலதெய்வமே நமக்கு தெரியாட்டாலும் பரவாயில்லை, முருகா அப்படின்னு அவர் ஒரு தடவை சொல்லி அப்படி அழைத்தாலே போதுமே, உள்ளமெல்லாம் உருகும். அவர் நமக்கு வேண்டிய வரத்தை தருவார். அதான அப்பேற்பட்ட முருகப்பெருமான் குன்றை இருக்க இடம் குமரன் குடிகொண்டிருக்கிறான். வேலவன் அப்படி இருக்கிறார். ஆனா 2 குழந்தை இப்ப நம்மகிட்ட இல்ல. நம்மகிட்ட கிடையாது. முருகனும் இல்ல, விநாயகரும் இல்ல. ஆனா ஈசனை எனக்கு அந்த குழந்தை போல் உள்ள வேண்டாம். அந்த குழந்தை கணவன் மனைவி அறிந்து பிறந்த பிள்ளை. ஆமா. இனிமே எனக்கு எப்படி வேணும் தெரியுமா? எப்படி வேண்டும்? எனக்கு புருஷனது இல்லாமலே புத்திரனும் வேணும் ஐயா. மன்னனது இல்லாமலே மதுரை ஒன்றி வேணும் ஐயா. எனக்கு புருஷனது இல்லாமலே ஈசனே புத்திரனும் வேண்டும் ஐயா. ஆமா. பகவான் பறக்க மளிக்காரு. பார்வதி, கணவன் மனைவி அறிந்து பிறந்த பிள்ளையே சொல் கேளாது. சொல் கேட்காம தெரியுது. அங்க பிறந்தோடும் பிறந்துரும். ஆமா. நீ என்னம்மா பிள்ளை கேட்க? இல்ல பகவான், எனக்கு புருஷன் இல்லாத பிள்ளை வேண்டும். புருஷன் இல்லா பிள்ளை வேண்டும். ஒரே பிடிவாதம், ஒத்த கால்ல நிக்க பிடிவாதம் பண்ணுகிறாள். ஒத்த கால எங்க வச்சிருக்கா? பக்கத்துல தான் வச்சிருக்கா. அதானே பிடிவாதம் பண்ணுகின்றார். ஒரே பிடிவாதமா பிள்ளை வேணுங்க. ஆமா, பொம்பளல்ல. பகவான் பார்த்தார், பார்வதி என்ன புருஷன் இல்லாத பிள்ளை கேக்கியம்மா. கரு இல்லை என்றால் ஒரு கிடையாது. ஆமா. ஆண் பெண் சேர்ந்தா ஆண் பிறக்கலாம், பெண் பிறக்கலாம்.
உடன் பிறக்கலாம். ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதகுமா? உதவாது. வெள்ளை பேப்பர்ல சின்ன எழுதி காப்பில போட்டா இனிக்குமா? காப்பில போட்டா இனிக்காது. கண்ணாடி இருந்தால் முகம் பார்க்கலாம். செவர் இருந்தால் சித்திரம் வரையலாம். கரு இல்லையே ஒரு கிடையாது. ஒரு கிடையாது. என்னம்மா இப்படி பிள்ளைய கேட்க? எப்படி பிள்ளைய கேக்கியம்மா? அதைத்தான் பார்த்தா பார்வதி எனக்கு அப்படி பிள்ளை வேண்டாம். ஆமா அப்படி பிள்ளை வேண்டாம். ஆனா புருஷன் இல்லாத பிள்ளை தான் வேண்டும். புருஷன் இல்லாத குழந்தை வேண்டும். சரி பிள்ளை தாரே. ஆமா. ஆனா எங்க வரணும் தெரியுமா? எங்க எங்க? அதோ கைலாசத்திலே. கைலாசத்திலே ஆயிரங்கால் மண்டபத்திலே. ஆயிரங்கால் மண்டபத்திலே 32ஆம் தூண் அருகே மாணிக்க விளக்கு, மரகத விளக்கு, மணி விளக்கு எரியுது பார்வதி. முழு முழுன்னு எரிகிறது. தூண்டாத மணி விளக்கு சுடர் விட்டு எரியுது. ஆமாம்மா. உன் முந்தானி சேலை ஏந்து அப்படியே மூடின கண்ண முழிக்காம தவம் இரு. கண்ண மூணு முழிக்க கூடாது. புள்ள கிடைக்கும் போ. முழிச்சேனா உனக்கு புள்ள 48 நாள் தவம் இரு போ. 48 நாள் தவம் இரு. பார்த்தா பார்வதி புருஷன் இல்லாத பிள்ளைக்காக எங்கய்யா வருகிறாள்? எங்கே வருகின்றாள்? அந்த ஆதி கைலங்கிரி மாமலையிலே. கைலங்கிரி மாமலையிலே ஆதி நல்ல கைலையிலே பார்வதியா வாராளே. தவம் இருக்க வேணும் என்று கைலாச வாராளே. 32ஆம் தூண் அருகே மாணிக்க விளக்கதுதா, மணி விளக்கு எரியுதையா. தூண்டாத மணி விளக்கு சுடர் வீட்டு எரியுதையா. முந்தானி சேலை ஏந்தி அம்மை பார்வதியா தவம் இருக்காள். எப்படி தவம் இருக்கா? சிவனை நோக்கி தவம் இருக்கின்றாள். அந்த ஆயிரங்கால் மண்டபத்திலே. ஆமா. 32ஆம் தூண் அருகே. தூண் அருகே மாணிக்க விளக்கு. ஆமா. மரகத விளக்கு. மணி விளக்கு எரிகிறது. மணி விளக்கு எரிகின்றது. முந்தானி சேலை ஏந்தி தவம் இருக்கா. முந்தானி சேலை ஏந்தி தவம் இருக்கின்றாள். அம்மா தவம் இருந்தாலே பிள்ளை கிடைச்சதா? இல்லையே. 48வது நாளையிலே. 48வது நாளையிலே பார்வதிக்கு தெரியாமலே பகவான் வந்து அப்படி பெருவிரலாலே தூண்டினார். அந்த பெருவிரலாலே விளக்கை தூண்டி விடுகின்றார். பகவான் பெருவிரல் வட்டபோது அப்படியே முத்து போல் 3 சுடர். முத்து போல 3 சுடர் சொட்டு 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 என்று விழுந்தது. பார்த்தா பார்வதி என்ன என்ன இல்ல கிடைச்சதுன்னு சேலையை கூட்டி பிடித்தார். முந்தான சேலையை கூட்டி பிடிக்கின்றார். சட்ட தூரம் வந்து சேலையை விரிச்சு பார்க்க. சேலையை விரித்து பார்க்கின்றார். அந்த குழந்தை எப்படி இருக்கு தெரியுமா? எப்படியம்மா இருக்கின்றது? பார்வதி முந்தானி சேலையை விரித்து பார்க்கிற போது பார்க்கின்ற போது அந்த குழந்தை எப்படி இருக்கிறது ஐயா? எப்படியம்மா இருக்கின்றது? காலும் இல்ல கையும் இல்ல கையில்ல மூக்குல்ல மொழியில்ல அங்கபங்க உறுப்புகள் எதுவுமே இல்ல. முக்கியமான உறுப்புகள் ஒண்ணு இல்ல. மூச்சும் இல்ல பேச்சும் இல்ல. ஆமா. பிள்ளைக்கு வாயாது இருக்கா? வாய் இல்ல, மூக்கு இல்ல, கண்ணு இல்ல, காது இல்ல. வாய் இருந்தாதானே பிள்ளை அம்மான்னு சொல்லி அழு. ஆமா ஆமா. பார்த்தா பார்வதி பிள்ளையை தூக்கிக்கிட்டு தூக்குனா அப்படியே முண்டமா முந்தானி சேலையில முண்டிக்கிட்டு உருண்டுகிட்டு வாரா. அப்படியே அம்மி குலை போல உருண்டடக்கு. பார்த்தா பார்வதி என்ன இந்த பிள்ளை எப்படி இருக்கு? அங்க இங்க உருண்டுகிட்டுலாம் வாரா. ஆமா. பார்த்தா பார்வதி பகவான் கிட்ட சொன்னா, பகவானே என்ன பிள்ளை வரம் கேட்டதுக்கு முண்டத்தை கொடுத்து விட்டீர்களே. ஆமா. இந்த பிள்ளைய வச்சு நான் எப்படி பிள்ளைன்னு விளையாடுவேன்? இதென்ன உருட்டி விட்டா விளையாண்டுகிட்டு இருக்க முடியும்? ஆமா. பிள்ளைன்னு எப்படி தூக்குவேன்? ஆமா. கால் இல்ல, கை இல்ல, மூக்கு இல்ல, மொழி இல்ல, வாயும் இல்ல, வயிறும் இல்ல, அங்க பங்க உறுப்புகள் எதுவுமே இல்ல. ஒண்ணும் கிடையாது. மூச்சும் இல்ல, பேச்சும் இல்ல. இந்த குழந்தை எப்படி பகவானே வளர்ப்பது? எப்படி வளர்ப்பது? ஏ பார்வதி என்ன முண்டமா இருக்கும் போதே முந்தானி சேலையில உருண்டுகிட்டு வாரான். ஆமா. இவனை உருப்பிடிச்சா ஒன்னு சொல்லும் கேட்க மாட்டான். ஏன் சொல்லையும் கேட்க மாட்டான். ஊர் சொல்லையும் கேட்க மாட்டான். இந்த உலகத்துக்கே அடங்க மாட்டான். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தாங்கட்டான்.
பகவான் பார்த்தாரு, ஏ பிரம்மா, ஏ பிரம்மா, ஏம்னா அங்க உருப்பிடிக்கவர் பிரம்மர் தான். ஆமா ஆமா. பிரம்மனை கூப்பிட்டாரு, பிரம்மா பிரம்மா இந்த முண்டத்தை எடுத்து உருப்பிடியப்பா உருப்பிடியப்பா அப்படின்னாரு. சரி, அப்படியே முண்டத்தை உருப்பிடித்தார். உருப்பிடிக்கின்றார். அப்படியே கால், கை, மூக்கு, செவி, அங்கபங்க உறுப்பு எல்லாம் கொடுத்தாரு. கொடுத்தாரு. இப்ப பாக்கிறதுக்கு புள்ள மாதிரி லட்சணமா இருக்கா. அவன் பிள்ளைக்கு வாய் இருக்குல்ல. ஆமா, சிவபெருமான் கண்ணு மாதிரி முழிக்கல. அப்படியே பிள்ளைய பார்க்க அற்புதமா இருக்கா. அழகா இருக்கு, அழகா இருக்கு. அப்படி பிள்ளைய உருப்பிடித்த உடனே பார்வதி சொன்னா, பகவானே என்ன இந்த பிள்ளைக்கு ஒரு பேர் வைத்து கொடுத்து விடுங்க. ஆமா, பேர் வைக்கணும்ல. பிள்ளைன்னு இருந்தா பேரை சொல்லி கூப்பிடணும்ல. ஆமா, பேர் சொன்னா தானே பிள்ளை. பகவான் பார்த்தார் அந்த குழந்தைக்கு. ஆமாம்மா, உருவடித்த குழந்தைக்கு உடையவன் பேர் கொடுக்க போறாரு. பேர் கொடுக்க போகின்றார். அதான் ஒரு உயிரை உருவடிக்கணும்னா 3 பேர். ஆமா, அயன், பிரம்மன், விஷ்ணு. ஐயன், பிரம்மன், விஷ்ணு. அதே உயிரை எடுக்க சொல்வார் சிவபெருமான். ஆமா, அப்ப 3 பேர் வருவார்கள். ஏமாங்காலன் தூதை. அவட்ட தப்பவே முடியாது. ஆமா, ஏன்னா மும்மூர்த்தி இல்லைன்னா உலகமே இல்ல தெரியுமா? கிடையாது. அயன், பிரம்மன், விஷ்ணு. ஆமா, பகவான் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்து என்ன பேர் கொடுக்க போறார் ஐயா? என்ன பேர் கொடுக்க போகின்றார்? சுடர்போலி விளவள் பிறந்ததினாள், அப்பன் உடலே என்று பேர் கொடுத்தார். பிறந்ததினாள் அவன் மனைவியிலே இளங்கையா பிறந்ததினாள் ஆயாண்டி என்று பேர் கொடுத்தார். அவன் முண்டம் போல பிள்ளையா உருண்டதினாள், உருண்டதினாள் அவரை முண்டர் என்று ஒரு பேரா எங்க மாய ஆண்டியம்மள் உடலையதான் சுடல எப்பனாகப்பட்ட மாயாண்டி உடலையே ராராட்டி ரோராட்டி தாயமிர்த பால் கொடுத்தாள். மணி விளக்கிடே பிறந்த அப்பன் மாயாண்டி. ஆமா, குணர் ஒளிவிடே பிறந்தான் உடல. ஆமா, முண்டமா பிறந்ததினால் சத்ராவி முண்டு. சத்ராதி முண்டன் என்றும் அப்படி முப்பேரை கொடுத்து கொடுத்து அத பார்வதியால் மாயாண்டியன் ஆண்டவன் உடலை ஈசனை ஆமா, அவ கையிலே வாங்கி கொண்டு கையிலே வாங்கிக் கொண்டு என் ஆண்டவன் மாயாண்டியின் அப்பனாகப்பட்ட சுடலையை அப்பனானப்பட்ட சுடலையை அந்த பார்வதியா கையிலே வாங்கி அந்த மாயாண்டி சுடலையை ஆமா, அம்மை ரார ஆண்டியவ ரோர ஆண்டி ரோர ஆண்டி அவ ஓர ஆண்டி அம்மை உரைய ஆண்டி ரோர ஆண்டி அப்படியே தாயமிர்த பால் கொடுத்தாள். தாயாமிர்தம் பால் கொடுக்கின்றார். தங்கமணி தொட்டிலே தலைமகனை உறங்க வைத்தாள். உறங்க வைத்தாள். மணி விளக்கிலே பிறந்த மாயாண்டி மாயாண்டி ஏ சுடல ஐயா அப்படி பேர் கொடுத்து ஆமா, அந்த குழந்தையை தங்கமணி தொட்டிலே தலைமகனை உறங்க வைத்தாள். உறங்க வைத்தாள். அப்படி பார்வதியும் கண்ணசந்தாள். ஆமா, அப்படி பார்வதாதேவி கண்ணசர போது கண்ணரசுந்த போது அந்த அம்மை உமை அவள் பார்வதியால் தூங்கினாளே. தூங்கினாளே. அந்த கைலாசத்திலே என்ன மாயாண்டி ஆண்டவன் சுடல பார்த்தார். என்ன செய்கிறார்? ஆகா, என்ன நம்ம தாயமிர்தம் குடிச்சோமானா ஆமா, தாக நமக்கு அடங்காது, தாகம் அடங்காது. மாதாப்பால் உண்டோமானா ஆமா, பண்ணை விட்டு வளர முடியாது. ஆமாம்மா, ஆமாம்மா, நமக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது. ஆமா, மையானம் போக வேண்டும், மாண்டமினம் மருந்த வேண்டும் என்று மாயாண்டி சுடல எங்க வருகிறான் ஐயா? எங்க வருகின்றார்? நம்ம மையாங்கானோம் போக வேணும், ஆண்டு வினாருந்த வேணும், இடுகாடி போக வேணும், சுட்டு வினா திங்க வேணும், இடுகாடி போக வேணும், இடுகாடி போக வேணும், எரிந்த வினா திங்க வேணும், இடுகாடி போக வேண்டும். ஐயனே இடுகாடி போக வேணும், இறந்த வேணும், திங்க வேண்டும்.
என் ஆண்டவன் மாயாண்டி மடதிலே நினைக்கிறான். என்ன நினைக்கின்றார்? மாண்டபினம் அருந்த வேணுமே என்று. ஆமா. மையானம் போக வேண்டும் என்று. சரி. தாய் அமிர்தம் குடைத்து. ஆமா. தலைமகன் சுடல தொட்டில படுத்திருக்காரு. தொட்டில படுத்திருக்காரு. என் ஆண்டவன் மாயாண்டி அப்பன் சுடல நினைக்கிறார். என்ன நினைக்கின்றார்? தாய் அமிர்தம் குடித்தால் தாக நமக்கு அடங்காது. தாகம் நமக்கு அடங்காது. மாதாப்பால் உண்டோமானா மண்ணை விட்டு வளர முடியாது. மண்ணை விட்டு விலக முடியாது. அதனால நம்ம அம்மா கொடுத்த அமிர்தப்பால் சுடலைக்கு அறவயிறு காணல. சிறு குடலுக்கு கூட போய் சேரவில்லை. மையானம் போனோம். ஆமா. மாண்ட பிணப்பால் அருந்த வேண்டும். பிணப்பால் அருந்த வேண்டும் என்ற மாயாண்டி ஆண்டவன் சுடலே. ஆண்டவன் சுடலை தொட்டில படைத்திருக்கக்கூடிய மாயாண்டி. மாயாண்டி. ஏ தம்பி நம்ம மையானம் போக வேண்டும், புறப்படப்பா. புறப்படியா. என் ஆண்டவன் இந்த கரையடி சுடலை ஐயா. கரையடி சுடலை ஐயா. மையானம் போக வேண்டும் என்று சமயத்தில் எப்படி வருகிறார்? எப்படி வருகின்றார்? நம்ம மையா காணாம் போக வேணும் ஆண்டே வினா அருந்த
அப்படி சல் ஜல் 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 அப்படி குதிரையில வருகிறாய் என் ஈச மகன் உடலே ஆன பந்த வருகையிலே ஏ சுடலே அழைக்க தடி வருகையில என் மாயாண்டி வெள்ளி பிடியருவா விளையாடும் முன்னருவா சுடலைக்கு அப்படி மையார வரக்கூடிய போது மாண்ட வினம் எப்படி வேகிறது பாருங்க எப்படி அம்மா வேகின்றது மையார மாற போது மாற போது மாண்ட வீர வேகுதையா வேகுதையா மையார மாற போது மாற போது மாற போது மாண்ட வீர வேகுதையா வேகுதையா அவ சுடுகாடி மாறானே மாயாண்டி சுடலையா பேச்சி மகன் திருமாலே மையான வந்தல்ல அவர் மாண்டவின் அவையாகுதையே அவருக்கு எண்ணி நல்ல எருவடி அவர் ஈரமண்ண வேலிவரை அவருக்கு சந்தேன கட்டையே சவமிருந்து வேகுதையா அவருக்கு ஓவராசம் கட்டையே அப்படி ஓவராசம் கட்டையிலே சுடல பிணமிருந்து வியாகுதையா மாயாண்டி மையான வரக்கூடிய போது ஆமா அந்த மாண்டவினை எப்படி வேகிறது தெரியுமா எப்படி எப்படி வேகின்றது எண்ணி எருவடைக்கு ஈரமண்ண வேல் வரத்தி ஈரமண்ணை மேல் பொதித்து அப்படியே பிணம் இருந்து மையானத்துல வந்துகிட்டு இருக்கு ஆமா என்ன ஜாதி பெண்ணு வேகிறா என்ன ஐயர் வீட்டு பொண்ணு ஆமா ஐயராத்து புள்ளு ஆமா சுசிலா தேவி 9 மாத சௌலி அப்படியே மையானத்துல நின்னு அப்படி வந்துகிட்டு இருக்கா வந்துகிட்டு இருக்கா மாண்ட பிணம் ஆமா தலப்புள்ள சூழி இல்ல ஆமா ஆமா என் ஆண்டவன் அப்பன் மாயாண்டி சுடல மாயாண்டி சுடலை ஆண்டவன் மாயாண்டி சுடல மையானத்திலே வந்து மையானத்திலே வந்து மாண்ட பிணம் வேகும் போது மாண்டவினம் வேகுகின்ற போது அத செத்த பிணம் இருந்து தீயில எப்படி வேகிறது ஐயா தீயில எப்படி வேகின்றது 9 மாத சூழி அவள் மையான தலத்திலே ஆமா எண்ணி ஏறி வடிகி ஈரமண்ண மேல் வரத்தி சந்தேன கட்டையிலே சவமிருந்து வேகுதையா பூவரச கட்டையிலே கட்டையிலே பிணமிருந்து யாகுதையா யாகுதையா பிணமிருந்து வேகுதையா வேகுதையா அவர் சத்தரல்ல பிணமிருந்து யாதியில யாகுதையா அந்த 9 மாத சூழியா சந்தேன கட்டையிலே பிணமிருந்து யாகுதையா அவருக்கு செத்த பிணமிருந்து பிணமிருந்து யாதியில வேகும் போது வேகும் போது பிணமிருந்து அவருக்கு ஏழு நல்ல காலவாசல் ஏகமுடன் தாந்திருந்து அந்த யமதருமா ராஜாக்கள் ஐயாடு பூதம் துருத்தி போடு அங்க பிணம் இருந்து வேகுதையா என் செல்ல புள்ள சுடலே ஐயா ஏ சத்ராரி முண்டலோடி அவன் மையான வாரானே ஏ சுடலே வாரானே என் கரையடி ஆன் சுடலே ஐயா சுடலே ஐயா மையான வாரானே மையானத்திலே மாண்டவினம் வேகிறது ஆமா சுடுகாட்டிலே அப்படியே பணம் இருந்து வந்துகிட்டு இருக்கு பிணம் இருந்து வந்துகிட்டு இருக்கு 9 மாத சூழி ஆமா புள்ள அப்படியே நெய்யா வந்துகிட்டு இருக்கா தக தக நெய்யா கத கதன்னு வேலைக்குதா அதானே இவரெல்லாம் தூக்கி வச்சா அங்க ஊனு வடியும் ஆமா யார இங்க தாளக்காரரு அதானே
ஆனா இது வந்து ஐயராத்து பிள்ளை இல்ல. ஆமா பச்சரிசி சாதம் அப்படியே நெய்யா வடிஞ்சுகிட்டு இருக்காள. தீயில ஜுரு ஜுரு ஜுரு. அவருக்கு பிணவாடெல்லாம் பிச்சியப்பு வாடையா அடிக்கிறது. நாசில வந்து கப்பு கப்புன்னு பிச்சிப்பு வாடையா ஒட்டு. அவருக்கு அப்படிதான் பிடிக்கும் மாயாண்டிக்கு. அப்படியே மையானத்தை வளமிட்டு இடமிட்டு மாயாண்டி வந்து பார்த்தாரு. ஏ தம்பி சத்ராவி உண்டா? எப்பா பிணம் நல்ல வேக்காடு, நல்ல முறுமுறுன்னு இருக்கு, அழகா பக்குவமா வந்து இருக்கு, நல்லா இருக்கு பாரு. யாரு காலவாசல் திறந்து போக 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 பிணம் நின்று வேவும். இல்லைன்னா பிணம் எந்திரிச்சு நின்றும். பிற கட்டையை கொண்டுதான் அடிக்கணும். அந்த மையாடத்திலே மாண்ட பிணம் அப்படி செத்த பிணம் தீயில வேகும் போது, தீயிலே முது முதுன்னு வேகும் போது இவ தூக்கி வச்சாலும் வச்சிருவா. அப்படி அந்த மாண்டபினம் வேகிற போது அந்த மையானத்தில இடமிட்டு வடமிட்டு வாரார். தம்பி பிணம் பிணம் வந்துகிட்டு இருக்கு பாரு, எப்படி வேகிறது ஐயா? அந்த கொண்டையிலே தீ பொண்டித்து கொண்டு வெட்டி எறியுதையா, கொண்டையிலே தீ பொண்டித்து வானம் மட்டும் புகையெழும்பு, மையானத்தில வருகிறானே கரையடியான் சுடல ஐயா, வாரானே கரையடியான் மையானோ வந்தல்லவோ மாயாண்டி சுடல ஐயா, நல்ல பிணங்கள் எல்லாம் சிவமக அருந்துவானா, ஐயானே தளமதியிலே கரையடியான் சுடல ஐயா, கொண்டையில தீப்புண்டிச்சு கொழுந்து விட்டு எரியும் போது, கொண்டையில தீப்புண்டித்து வானம் மட்டும் புகையெழும்பு, அவன் கால் மாடு வேகும், தளமாண்டைகளை இருக்கிறானே வலது கையில் ஒரு வீடமா, அவருக்கு வாயாதியில கடித்த வீடு, வாய்கள் எல்லாம் ஓடி தோளாதில போட்ட வீடு, தோளாதில போட்ட வீடு, அவருக்கு தொங்கு மாட போடுதையா, கருங்கடல்ல அமர்ந்திருக்காரே அப்பனாகப்பட்ட கரையடி சுடல, பிள்ளைமார் வம்சத்தில வந்து நிலைய வாங்கி அமர்ந்திருக்காரே மையானத்துக்கு அருகாமையிலே. ஏ சுடல விடுவாரா மாயாண்டி? அவர் எப்படி இருக்காரு? என் மாயாண்டி எங்க ஐயா அப்படியே உதிச்சு வார மாதிரி வெள்ளியால் அவருக்கு பீடம். ஏ மாயாண்டி அப்படி பிணம் இருந்து வேகிற போது என் மாயாண்டி சுடல ஐயா, எங்க அரையடிய பண்புடல சத்ராவி முண்டனமாக கால் மாடு வேகம் முன்னா சுடல தல மாட்டை இழுப்பானா, வர்ற மாயாண்டி அப்படி தலை மாடு வேகம் முன்னால் அவன் கால் மாட்டை இழுக்கணும், மணி குடல புடுங்கணும், நீ மாலையா போடணும். அந்த பேய்களுக்கு ராஜாணி எம் யாருபட்ட சுடல ஐயா, அம்மையான வந்தல்ல மாண்டரல்ல விடங்க
மாண்ட பிணம் ஆமா செத்த பிணம் உடைச்சி காட்டுக்கோழி அப்படியே மடம் வளன்னு சாப்பிட்டாரு மாயாண்டி. மொறுன்னு கடிச்சு சாப்பிடுற அதானே செத்த பிணங்களை எல்லாம் ஆமா சிவமக அருந்தனா சிவனுடைய மகன் அருந்துகின்றார். மாண்ட பிணங்கள் எல்லாம் ஆமா என் மாயாண்டி அருந்தனா மாயாண்டி அருந்துகின்றார். வயிற்றுக்கு சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல் ஆயிட்டு நெஞ்சு வரைக்கும் ஏத்தியா போடாச்சு. அப்படி சாப்பிட்டு மாயாண்டி என்ன மிஞ்சிய பிணங்களை விருந்தளித்தான். இந்த பேய்களுக்கு கட்ட பேய் உண்டா உனக்கு கட்டக்கால், கொல்லிவாய் பிசாசுகளுக்கு கொள்ளையிட்டு கொடுத்தாரு. உனக்கு கால் எலும்பு, இந்தா உனக்கு சந்தெலும்பு, உனக்கு கை எலும்பு, இந்தா உனக்கு முட்டெலும்பு, கட்டக்காரர் உங்களுக்கு ஈரக்கோலை, இப்படி இடையில வந்து முடிச்சுக்கிட்டு நிக்கி தாமரக்கா, சாயிண்டுக்காரிக்கு குடலு, அப்படி ஆமா மாலை தொங்கு மாலை. அப்படியே மையானத்துக்குள்ள அவர் பிணம் எல்லாம் சாப்பிடும் போது பேய் வந்து நிக்கும் கூட நிக்கும். அதான் பேய்கருக்கு விழுந்தளித்தான் பேயாண்டி இந்த மாயாண்டி சுடலே. மிச்சத்தை விருந்தளிக்கார் எந்த மாயாண்டி சுடலை. அப்படி இந்த கருங்கடலிலே அமர்ந்திரலை எம்பெற்று அருள் வாவிட்டு வருகிறானே ஆண்டவன் மாயாண்டி அப்பனாக சுடலே. ஆமா சுடலே அப்படி மையானத்திலே வந்தான். மாண்ட விடத்தை சாப்பிட்டான், வயிற்றுக்கு சாப்பிட்டாச்சு. ஏ தம்பி, இப்ப விடிய போற நேரம் 12 மணிக்கு மையானத்துக்குள்ள போனோம். நம்ம இப்ப மணி என்னாச்சு? மணி 3 விடிஞ்சிருச்சு. நம்ம அம்மா நம்மள என்னப்பா போயிருவோமா? பணம் போல இருந்தால் சுடலை, சரி பாலனை போல் வடிவம் கொண்டார். பாலகனை போல் வடிவம் கொண்டார். கொடிமரம் போல இருந்தால் இந்த சுடலை சரி குழந்தையை போல் வடிவம் கொண்டார். வடிவம் கொண்டு முன்படுத்த பிள்ளை போல படைத்தார். திரும்பியும் அந்த தொட்டிலே படுக்கின்றார். படித்த மாயாண்டி சும்மா இருந்தாரா? எப்படி அவர் எப்படி சும்மா இருப்பாரு? சும்மா இருந்தா இவர் மாயாண்டின்னு தெரியுமா? மாயாண்டி இருப்பது தெரியணும்னா என்ன செய்யணும்? அவரு வேலையை காட்டணும், இல்லன்னா தெரியாது. போடணும். அப்படி பார்த்தார் மாயாண்டி. சில்லறை பண்ணணும். ஏ தம்பி, முதல்ல நீ அழுப்பா. நீ வீர் வீர்னு அழப்பா. யாரு? சத்ராவி முண்டை. முண்டை அதானே, அவன் சும்மா இருக்க மாட்டான் முண்டை. ஏ சுடல, 2 பேரும் வயிறு பசித்த பிள்ளை மாதிரி குவா குவா குவான்னு கூச்சல் போட்டு அழணும். அப்படி அழுதுச்சா பிள்ளை. ஆனா மாயாண்டி அப்படி இல்ல, அவர் குவா குவான்னு கூச்சல் போட்டு அழுதாரு. கோலத்துல வாழதுக்கு அழுதுருக்காரு. அந்த சத்தம் கேட்ட உடனே பார்வதி கண்மணித்து பார்த்து தொட்டில நீக்கி பிள்ளையை தூக்க வரக்கூடிய போது அந்த பிள்ளை திருமேனி எல்லாம் என்ன வாடை அடிக்கு? என்ன வாடை? சபவாடை, பிடைவாடை அடிக்கின்றது. ஒரே நாத்தம். நாசியை கொண்டு கிட்ட வைக்க முடியல. நேத்தெல்லாம் சுடலை தூக்கும் போது பிச்சியப்பு வாடை, சவ்வாது வாடை, சாம்பிராணி வாடை, சந்தன வாடை. அதானே. இன்னைக்கு பிள்ளை மேல என்னையா வாடை அடிக்கு? இன்னைக்கு பிள்ளை மேல பனச்செவடியும் செவச்செடியும் வீசுது. பிள்ளையை தூக்க வரும்போது என்ன வாடை அடிக்கு பாருங்க. அங்க பிள்ளை திருமேனி எல்லாம் அடிக்க கண்டால் அடிக்க கண்டு அப்படி சபச்செடியும் இனச்செடியும் மைதன் மீது அடிக்க கண்டால் பார்த்தாலே பார்வதியா பரமனிடம் ஓடி வாரா ஐயா பகவானே புள்ள வரம் கேட்டதற்கு இந்த பிணந்தினிய தரலாமா எனக்கு பிணந்தினிய தரலாமா பிள்ளை வரம் கேட்டதற்கு ஐயோ நாசிய கிட்ட வைக்க முடியல. ஒரு நாத்தம். வைக்க கூடாத இடத்துல வாயை வச்சிட்டு வந்துட்டானே. பார்வதி பிள்ளைய பார்த்தா என்ன தொட்டில நீக்கி பார்த்த உடனே சுடலைய வாயில என்ன இருக்கு? 2 பக்கமும் ஊன் வடிது எலும்பு இருக்கு. ஊனு வடிஞ்சு எலும்பு வாயில இருக்கு. அப்ப புள்ள வாய் எங்க எல்லாம் கொண்டு வச்சிருக்காரு? வைக்க தெரியாத இடத்துல கொண்டு வச்சிட்டு வந்துட்டானே. மையானத்துல ஆமா மாண்ட பிணம் செத்த பிணம் மேலெல்லாம் நாறுது. நாத்தம், ஒரே நாத்தம். நேத்தெல்லாம் பிள்ளையை தூக்கும் போது சாம்பிராணி வாடை, சவ்வாது வாடை, பன்னீர் வாடை, பிச்சிப்பூ வாடை, மல்லிகைப்பூ வாடை அடிச்சிச்சு. அதோட இன்னைக்கு புள்ள மேல ஒரே நாத்தம், ஒரே வாடைதான். பிண நாத்தம் இல்ல. ஆமா முட்டெலும்புல வாயில இருக்கு. எந்த நாத்தத்துக்கிட்ட இருந்தாலும் இந்த நாத்தத்துக்கிட்ட இருக்க முடியாது, முடியாது.
பெணவாடை ஆத்தாடி பொணவாடை எம்புட்டு வாடை பார்வதிக்கு பிடிக்காது சுடலைக்கு பிச்சை பூ வாடையா இருக்கும் ஆமா ஆனா அம்மாளுக்கு பிடிக்காது என்ன செய்கின்றார் பார்வதி மாண்டவனம் சாட்டதனால் மாணிக்க கையில் ஆகாது என்று சொல்லு பகவான் பார்த்தார் சுடலே நீ கையிலே ஆகாதப்பா என்று சொல்ல அப்பா எனக்கு நிலைய வேண்டும் என்று கேட்க சரி ஒரு சின்ன பீடத்தை படைத்து ஒருபடி வச்சரி சாதம் வாங்கி படப்பு போட்டார் இதெல்லாம் ஏத்துக்கிட முடியாது சுடலே எனக்கு எட்டாத பீடம் வேண்டும் ஏறி வச்சு மாலை சாத்தணும் படப்பு பரிவாரம் கொடுக்க வேண்டும் 6 கிடா கோழி முதல் வழி வேண்டும் என்று சொல்ல சரி கைலாசத்திலே மாயாண்டிக்கு பீடம் அமைத்து எப்படி பலி கொடுக்கார் பாருங்க எப்படி பலி கொடுக்கின்றார் எட்டாத பீடம் இட்டு ஏணி வச்சு மாலை சாத்தி கும்பகலசம் ஏற வைத்து உச்சி மாலை ஆரஞ்சாத்தி உப்பு கொண்டு முகம் கொடுத்து கண் மூக்கு செவி கொடுத்து அவருக்கு ஒரு ஆண்டு நல்ல அரிசி பொங்கி சுடலை ஒரு போடப்போ போடுகிறார் அரிசி பொங்கி 7 பரணி கட்டி ஆடிகிடா கோழி முதல் வழி கொடுத்து அப்பா நீ போடகம் வெயிட்டு வா என்று சொல்லு அப்பா எனக்கு நரபலி வேணும் என்று கேட்டார் சுடலே உனக்கு நரபலி தர முடியாது என்று தெய்வ கனியா பிள்ளை விரைவு செய்து கைவெட்டி நாக்கு வெட்டி 21 சுற்றத்தம் கொடுத்து அம்மா பேச்சியை விரைவு செய்தார் பிரம்மனுடைய வீடத்தில் அம்மையாகப்பட்ட பேச்சி அம்மா வீரப்பள்ளு விருஷடையோடு எனக்கு தாய் வேணும் என்று சுடல கேட்க பூலோகம் புறப்படும் போது என மாயாண்டி சுடல சத்ராவி முண்டலோடு அம்மையான பேச்சி அம்மா பிரம்ம கொண்டு தட்டும் போது பேச்சி அம்மா வீரக்காரே அவன் புனல் சடையாரே பேச்சி ஆங்கார கோபக்காரி அவன் வீரப்பல்லாம் விரிஷடையா அம்மா வீரப்பல்லாம் விரிஷடையா பேச்சி வைத்தாலும் சொல்ல முடியா அவன் வீரப்பல்லாம் விரிஷடையா பேச்சி குட்ட பேச்சி காட்டுவன பேச்சி அம்மா மன பேச்சி வாராளே அவ சீல புள்ள கையில எடுத்து எங்க மாயாண்டி சுடலையோடு என் தாயான பேச்சி அம்மா அவ ஆக்குவர் அழுகிவாரு அவ அதிக கோடி வரவாங்கி அந்த தாயோ மகனுமாக அவர் தாயு நல்ல மாயாண்டி வருகிறாரே என் மாயாண்டி பூலோகம் வந்து பக்கத்தில் நிலைய வாங்கி சீர்பொருந்து நாடு சிவலப்பெரியில் நிலைய வாங்கி என் ஆண்டவன் மாயாண்டி சுடலை தாய் பேச்சியை பேச்சிப்பாறையில் அமர வைத்து முண்டனை முண்டந்துறையில் அமர வைத்து மலையாள வந்து மங்க பகவதி வாசல் நிலையம் பெற்றிருக்க 7 கடாரம் திரவியத்தை களவு செய்தான் காளி பெரும்புளையன் அந்த காளி பெரும்புளையன் வம்சத்தை கருவரித்தார் இந்த கரையடி மாயாண்டி சுடலை கருவரித்த மாயாண்டி மலையாளத்திலே மாவுசைக்கு வீட்டிலே சென்று அந்த மாவுசைக்கியின் சிறையளித்து அந்த 9 மாத்த சூழிய காக்காச்சி மலங்காவளே ஊட்டு பொலி கேட்க அந்த காக்காச்சி மலையதியிலே மாந்திரவாதி பெரும்புளையன் மாயாண்டி சுடலங்கிதான் 9 மாத்த சூழியத்தான் மாவோடி கொடியோடி மாயாண்டிக்கு பிடிங்கி வைத்தார் என் கருவறுத்தார் மாயாண்டி மலையாளோ சென்றல் என்ன மாயாண்டி சுடலை ஐயா அவன் குடும்பத்தை கருவறுத்து மாயாண்டி மாந்திரவாதி வம்சத்தை கருவறுத்து மாந்திரவாதியும் கொண்டு உலக்கொடியும் கொண்டு ஆளிருந்த ஆந்த கோட்டையிலே ஆந்தாளர வைத்து 7 கடாரம் திரவியத்தையும் மீட்டி அங்க பகவதி இடத்திலே கொடுத்து ஆக்கு வர அழிக்கு வர அதிக கொடி வர வாங்கி என் மாயாண்டி சுடல காக்காச்சி மலையிலே கண்ணாடி சோலை கடந்து எங்க வரார் பாருங்க ஐயா காக்காச்சி மலை கடந்து கண்ணாடி சோலை விட்டு நம்ம
சொரிமுத்தையா காவுக்குள்ளே அந்த வந்த மந்தார் மாயாண்டியே மாயாண்டி அங்கிருந்து சொரிமுத்தையங்காவு விட்டு பிள்ளைமார் வம்சத்துல நிலைய வாங்க வேணும் ஆதாரி போட்டு சொரிமுத்தையங்காவு விட்டு கரையடியான் சுடலையா மாயாண்டி வாரானே 21 தேவதையோ சொரிமுத்தையங்காவு விட்டு அந்த பாவநாச நகர விட்டு அம்பை நல்ல வழி கடந்து அவர் கல்லடை குறிச்சி வாதையாக தலையில் ஒரு கரையடி சுடலையா கல்லடை குறிச்சி வழி கடந்து சேர்மாதேவி வாதையாக மட வழியாக மாயாண்டி வாரானே மட ஊர் கடந்து மேலப்பாளையம் வாதையாக திருநெல்வேலி வந்தல்லவோ நெல்லையப்பர அடிபணிந்து அந்த காந்திமதிய வணங்கி கொண்டு பாளையம் கொண்ட வழியாக கரையடியான் சொன்னலையா அங்கிருந்து பயணமாகி ஆதாரி ஓட்டிக்கொண்டு எங்க வாராரா அவர் ரெட்டியார்பட்டி வழியாக இட்டடி நகர விட்டு ஆனேபுரம் பாதையாக பருத்திப்பாடு வழியாக அந்த மூலகரப்பட்டி நகர விட்டு முனஞ்சிப்பட்டி வழியாக கூட மகரையாக காணமையில் விரித்தாரு கலகட வாரானே கருங்கடல் ஊராதீர குளத்த நல்ல கரையாதீர அவன் மையானத்துக்கு எதிராக மாயாண்டி சுடலையா நம்ம பிள்ளைமார்கள் வம்சத்தில மாயாண்டி இந்த கருங்கடல் ஊரிலே குளத்தாங்கரை அருகே வந்து என் மாயாண்டி மையானத்து பக்கத்தில் வந்து மாயாண்டி கரையடி சுடலாம் வந்திருக்கிறார்